அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கங்கள் நண்பர்களே. ஸோ இந்த பயணத்தில் என்னோடு நீங்கள் இணைந்திருப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. சரி, இன்றைக்கி நம்ம எங்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தருமபுரி மாவட்டம் பக்கத்தில் அஞ்செட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது. இந்த அஞ்செட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து இப்படியே குறுக்கு வழியில் நம்ம போனால் ஒகேனக்கலுக்கு வழி போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இந்த வழியில் போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரே மலைப்பாதை, ஒரே காடு சார்ந்த பாதை, இது அவ்வளோ நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதனால் இந்த வழியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த வழியில் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். சரி, அப்படியே வரும்போது அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. இரண்டு பக்கமும் அவ்வளோ மலைகள், அவ்வளோ அடர்த்தியான மரங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, இந்த மாதிரியான ஒரு இடத்துல, இந்த மாதிரியான ஒரு ட்ராவலில், இந்த மாதிரியான ஒரு பயணத்தில் உங்களால் கூட ஏதாவது பேசிட்டு போனால் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி, எந்த விஷயங்கள் பேசினா இப்போ நம்ம பார்க்குற இந்த அழகான இந்த ரம்மியமான இடத்தோட ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெற்றி தான் இல்லையா? இப்போ எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கறது வெற்றி அப்படிங்கிற விஷயம் தான், பணம் அப்படிங்கிற விஷயம் தான். அப்போது நம்ம நினச்ச வெற்றி நிறைய பேத்துக்கு கிடைச்சிருது, நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதே இல்லை. ஸோ அப்போ அந்த வெற்றி நம்ம அடையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 7 விஷயங்கள் நான் வச்சுருக்கிறேன். ஒரு 7 விஷயங்கள் இருந்துன்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த 7 விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்போ என்னென்னா, நீங்களும் இந்த 7 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஓரளவுக்கு ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வெற்றியின் சூட்சமம். அப்போ இந்த 7 விஷயங்களில் தான் இருக்குது நம்மளுக்கு தேவையான இந்த சக்ஸஸோடைய சீக்ரெட்டே அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமாக. அப்போ இந்த 7 விஷயங்கள் என்ன நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதில் முதலாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எத்தனை பேருக்கு இலக்குகள் இருக்குன்னு தெரியல. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் கோல்ஸ் வச்சுருக்கீங்க? அதாவது ஒரு 3 மாதம் முடிவில் நான் இதாகணும், ஒரு 6 மாதம் முடிவில் இதாகணும், இல்லை ஒரு வருஷத்தினோட முடிவில் நான் வந்து இதை வந்து சாதிச்சிருக்கணும், இதை அடைஞ்சிருக்கணும், இந்த வெற்றியை நான் வந்து பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அந்த மாதிரி இலக்குகள் வச்சுருக்கிறீங்கன்னு தெரில. அப்படி சப்போஸ் இலக்குகள் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுக்கான ஒரு இலக்குகளை நிர்ணயம் பண்ணுங்கள். அடுத்த 3 மாதத்தில் நான் என்ன ஆகணும், அடுத்த 6 மாதம் நான் என்ன ஆகணும், ஒரு வருஷத்துக்குள்ளார கண்டிப்பாக நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்குகளை கரெக்டாக நீங்கள் நிர்ணயம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் வந்து வெற்றி எட்டி பிடிக்க முடியும். இலக்குகள் இல்லைன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓட்டப்பந்தய தளம் ஒன்று இருக்குது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து ஓடணும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நேராக அங்கே வந்து நிற்கிறீங்க. அந்த ட்ராக்கில் வந்து நின்றுட்டு, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, போய் சேர வேண்டிய இறுதி இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியுமா? உங்களால் நிம்மதியாக ஓட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா, எங்கே போய் சேர்றதுனே தெரியல, எங்கே போய் இந்த ஓட்டப்பந்தயத்தை முடிக்கணுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களால் எந்த திசையில் போகிறது, இலக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத போது கண்டிப்பாக உங்களால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கையிலும் அந்த மாதிரி தான். உங்களோட இலக்குகள் என்ன, நீங்கள் என்னவாகணும்னு விரும்புகிறீங்க, எந்த விஷயத்தில் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிற இலக்குகள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெறவே முடியாது நண்பர்களே. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? எப்போவுமே நம்மளோட தோல்விகளுக்கோ இல்லை செட்பேக்ஸ்க்கோ நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களுக்கோ அடுத்தவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கிறது நண்பர்களே. தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. உங்களது செயல்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. என்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும் அது தவறாக போனாலும் சரி, சரியாக போனாலும் சரி, அதற்கு பொறுப்பு நீங்கள் தான். கண்டிப்பாக உங்களது செயல்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. எப்போவுமே நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு அது இதனால தான் தப்பு நடந்துச்சு, அவங்களால தான் தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்குப்போக்கு சொல்கிறதோ இல்லை மற்றவர்களை குறை கூறுவதோ கூடாது. ஏன் சார் கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய மனோபாவத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஒரு விஷயத்தை கற்றுக்கவே முடியாது. ஆமாப்பா, நான் இந்த தப்பை பண்ணேன், தெரியாமல் நடந்துருச்சு, இதில் இந்த விஷயம் நடந்துச்சு, சரி இது நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அடுத்த முறை அந்த தவறு நடக்காமல் உங்களால் வெற்றி பெற முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் இது அவங்களால தான் நடந்துச்சு, இதனால தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சாக்குப்போக்கு சொல்லிட்டு நீங்கள் பழகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எத்தனை முறை நீங்கள் தோற்றாலும் சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர அதுலேருந்து ஒரு விஷயத்தை உங்களால் கற்றுக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த மாதிரி சாக்குப்போக்கு சொல்லாமல், ஓகே இந்த விஷயம் நான் தான் பண்ணேன், என்னால் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தவறுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு அப்படிங்கிறது அடுத்த முயற்சிக்கான வெற்றியாக அமையும் நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, வெற்றியாளர்களின் பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. எப்போவுமே உங்களோட மனசில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் நண்பர்களே. அதாவது என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு முயற்சி இருக்கும்போது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அது வந்து ஒரு 21 நாள் உங்களுக்கு அப்படியே பழக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நல்ல நல்ல பழக்கங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். காலையில் ஒரு 5-5:30 மணிக்கு எந்திரிச்சா சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5-5:30 மணிக்கு எந்திரிக்கணும். சோஷியல் மீடியாவில் நான் சக்ஸஸ் ஆகணும்னு விரும்புகிறீங்களா, காலையில் 10 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டு ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டை நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதில் என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சவால்கள் வந்தாலுமே, இந்த விஷயத்தை நான் எனக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் நண்பர்களே. அப்போ ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குதுல்ல, ஒரு தொடர்ச்சியான பழக்க வழக்கங்கள் உங்களை வெற்றியை நோக்கி மிக அருகில் எடுத்து செல்லும் நண்பர்களே. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் தானே விட்டுறலாம், ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி விடவே கூடாது.
வெற்றியாளர்கள் எப்போதுமே ஒரு பழக்கத்தை அவ்வளோ ஈஸியாக விடவே மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா அது எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுல முன்முனைப்போடு இருப்பாங்க நண்பர்களே. ஆகவே நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த பழக்க வழக்கங்கள் ஒரு வெற்றிக்கு பெருமளவில் உதவும். அடுத்தது, தயவு செஞ்சு தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள் எல்லாத்துக்குமே. ஏன் தோல்வியை பார்த்து பயப்படுறீங்க? முதல்ல தோல்வியை பார்த்து ஏன் பயப்படணும்னு எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ தோல்வி அப்படிங்கிறது என்ன? ஒரு பெரிய முயற்சியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த முயற்சி பண்ணும்போது அதில் இன்றைக்கி ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு அப்படின்னா தோல்வின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம், எதனால் நான் தோல்வி அடைஞ்சேன், எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செஞ்சதை விட நாளைக்கு பெட்டராக அவங்களால செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தயவு செஞ்சு தோல்விகளை பார்த்து பயப்படாதீங்க. தோல்விகளை தயவு செய்து ஒரு பாடமாக ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. எது என்ன, ஒரு தோல்வி வந்துருச்சுனாவே உடனே நான் பார்க்குறேன் அப்படியே நலகுழிஞ்சு போயிடுறாங்க. ஒரு தோல்வினால அவ்வளோ நலகுழிஞ்சு போகிற அளவுக்கு என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, நான் முயற்சி பண்ணேன், முடியல, ஒரு சின்ன செட்பேக் வந்திருக்கு, ஒரு சின்ன தோல்வி வந்திருக்கு, நாளைக்கு இதை நான் திருத்திட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த தோல்வி தான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு பாடமாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அந்த பாடம் தான் உங்களது வெற்றியை மிக விரைவில் நீங்கள் அடைய உதவுகிறது. ஆகவே தயவு செஞ்சு தோல்விகளை பார்த்து பயப்படாதீர்கள் நண்பர்களே. இது 4வது முக்கியமான பாயிண்ட். 5வது, தயவு செஞ்சு கற்றுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில். நான் திருப்பி எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் பணம் காசு சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டாலும் சரி, ஓகே அவ்வளோதான், நான் வேலைக்கு போயிட்டேன், இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, மாதம் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், ஓகே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, நான் மாதம் எனக்கு பணம் வந்துருக்கு அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போகவே முடியாது. கற்றுக்கொள்வதை எவன் ஒருவன் நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறானோ அவனது வாழ்க்கையில் வெற்றிகள் படிப்படியாக வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கற்றுக்கிறத நிறுத்தாதீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறோமா, இன்றைக்கி எந்த விஷயத்தை நம்மளால் கற்றுக்க முடியும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா வந்து இவ்வளோ பிரபலம் ஆகிடுச்சில்ல. எங்கள் அப்பாக்கெல்லாம் கிட்டத்தட்ட 80 வயசு ஆகுது. அவர் இப்போ கூட கேட்பார், எனக்கு ஏதாவது இந்த ஃபேஸ்புக் என்னென்னு கற்றுக்கூடேன், எனக்கு ட்விட்டரில் வந்து எப்படி போஸ்ட் கற்றுக்கூடன்னு சொல்லுவார். அவர்லாம் அந்த காலத்துலேருந்து அவ்வளோ என்னென்னா ஒரு கற்றுக்கிறதுக்கான ஒரு தாகமும் ஆர்வமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு லைஃப் வந்து போர் அடிக்காது. நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு முன்முனைப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி உந்தி தள்ளிட்டே இருப்பீங்க. நண்பர்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே அறிவு தான் ஆற்றல் தான் அறிவு அப்படிங்கிறத மட்டும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க நம்மளே. ஆக கற்றுக்கிறத நீங்கள் நிறுத்தாத வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது, எந்த விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு துணிஞ்சு செய்யுங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு விஷயத்தை செய்வாங்க, செய்யறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க, ஆனால் அதை துணிந்து செய்ய மாட்டார்கள். ஒரு விதமான ஒரு பதட்டத்தோடையே செய்வாங்க, ஒரு விதமான ஒரு செட்பேக்கோட செய்வாங்க. ஐயோ அது செய்யலாமா வேணவா அப்படிங்கிற பதட்டத்தோடையே ஒரு 2 மனசோடையே அந்த விஷயத்தை செய்வாங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்களுக்கு ஜெயிக்கவே முடியாது. நம்மளே தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் ரிஸ்க் இல்லாமல் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இழந்தாலும் சரி, கொஞ்சம் பணத்தை இழந்தாலும் சரி, ஒரு வாய்ப்புகளை நீங்கள் இழந்தாலும் சரி, தயவு செய்து நீங்கள் செய்கின்ற விஷயத்தை துணிந்து செய்யுங்க. முழு மனசோட 100% நீங்கள் செய்யுங்க. அது தோத்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப முக்கியம். ஏனோ கடனுக்கு செய்யாமல் ஒரு விஷயத்தை துணிந்து செய்யுங்க நம்மளே. அது 6வது முக்கியமான பாயிண்ட். 7வது ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, செய்கிற விஷயங்களில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. துணிந்து செய்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, கவனத்தோடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க லைஃப்பில் பிழைக்கணும், இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், இனிமேல் வேறு வழியே கிடையாது, இங்கே வாழ்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை உங்களால் வெற்றி பெறவே முடியாது. ஒரு வேலையிலேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னா கூட அந்த வேலையில் தயவு செஞ்சு முழுமையாக கவனத்தோடு அந்த வேலையை செய்யுங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை முழுமையாக கவனத்தோடு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் செய்யுங்க. கவனத்தை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. அப்போ ஒரு விஷயத்தில் தீவிரமாக கவனம் செலுத்தும் போது தான் அந்த விஷயத்தின் மீது நம்மளுக்கு ஒரு ஈடுபாடே வர ஆரம்பிக்குது. அந்த ஈடுபாடு தான் நம்மை வெற்றியை நோக்கி தள்ளுகிறது நண்பர்களே. அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை கவனத்துடன் செய்ய வேண்டியது முக்கியம். ஏனோ தோணுன்னு செய்கிறதோ, இல்லை வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக செய்கிறதோ, இல்லை வீட்டில் ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் சொன்னாருன்றதுக்காக ஒரு விஷயம் செய்கிறதோ செய்யாதீங்க. நீங்கள் கவனமாக உங்களுக்காக செய்யுங்க ஒரு விஷயத்தை. இதை நம்ம ரொம்ப கவனமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நம்மளுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராவதை யாராலும் தடுக்க முடியாது நண்பர்களே. ஸோ இன்னைக்கு இது என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே நான் வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கிற விஷயங்கள் தான். ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களெல்லாம் கடைபிடிக்கலாம்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை வச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த 7 விஷயங்கள் நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும், கண்டிப்பாக அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ராவல், இந்த பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வழக்கம் போலவே ஒரு புதிய உற்சாகத்தையும் கண்டிப்பாக ஒரு மனசில் ஒரு நேர்மறையான சில எண்ணங்களையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களாம் பெருசாக ஜெயிக்கணும் நண்பர்களே, அதான் எனக்கு வேணும். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை எல்லாம் நல்ல வெற்றியாளர்களாக பார்ப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோட நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பயணத்தை உங்களெல்லாம் சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அஜய்குமார் பெரியசாமி. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.